ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட்காப் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஜிஎல், இந்திரபிரகாஷ் கேஸ். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்கிறாங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபுள் இன் ப்ரைஸ் இருக்குது. அதே சமயத்தில் டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷாக இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 471 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 522. பிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம பை ஜோனில் தான் இருக்குது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 286 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.1 இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 21.8, 20 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.6 இருக்குது. ஸோ 20க்கு மேலே ரிட்டர்ன் வர்றதுனால நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, நல்ல ரிட்டர்னாக எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நமக்கு இங்கே டேட்டா இல்லை, கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்புவோம். கடன் இல்லாத கம்பெனி நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹையஸ்ட் சால்வன்சி பொசிஷனையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. பிஇயை பொறுத்த வரைக்கும் 18.4, பிபிஐ பொறுத்த வரைக்கும் 3.8 இருக்குது. ரெண்டுமே இன்னும் க்ரோத் ஆஸ்பெக்டுக்கான இண்டிகேஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. 1 இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷன், இபிஎஸ் எஸ்டிமேஷன் 30 இருக்குது. அதே மாதிரி 4.9 பாசிட்டிவ் சர்ப்ரைசஸும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 33 அனாலிசிஸ்ட் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் 15 பேர் பை கொடுத்துருக்குறாங்க, 11 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, 7 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ 270% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ -31% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 21% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 0.6% நெகட்டிவாக போயிருக்கு. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ பார்ப்போம். புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய புக் வேல்யூ இப்போ கரண்ட் புக் வேல்யூ 137.9 இருக்குது. டிடிஎம் புக் வேல்யூ 477 இருக்குது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ரெவென்யூ ரெவென்யூ -2% மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவாக போயிருக்கு. குவார்ட்டர்லி ரெவென்யூ Q டு Q கம்பேர் பண்ணும்போது இது ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால் இபிஎஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இதில் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் அப்படியே இருக்குது, 45% அப்படியே எந்தவித சேஞ்சஸும் இல்லை, அன்சேஞ்சாக தான் இருக்குது. இவங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க 0.9%. எஃப்ஐஎஸ் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க 0.9%. இவங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க 10% ஆமாம் 1.3% இவங்க டிஏஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் 296 வருது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 522 இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ போட்டோம்னா 1.7 இருக்குது. 1.5 கடந்துட்டதுனால 1.7 இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபேர் ப்ரைஸே 1.5ன்னு போட்டோம்னா 445 நமக்கு லோ ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது எஸ்டிமேஷன். இது இபிஎஸோட டிடிஎம் 28 இருக்குது, எஸ்டிமேஷன் 30 இருக்குது, ப்ளஸ் சர்ப்ரைஸ் கொஞ்சம் பெர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் சேர்த்தோம்னா 31 வருது. ஸோ இப்போ இபிஎஸ் டிடிஎம்மை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம் இபிஎஸோட டிடிஎம் 7.1 நமக்கு காட்டுது. இப்போ இவங்க எந்த ஜோனில் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 522ங்கும்போது அப் ட்ரெண்டோடைய ஜோனுக்கு வந்துட்டாங்க. ஸோ 522 நம்மளை பொறுத்த வரைக்கும் 527 அண்டு 533 இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை உடச்சி போனாங்கன்னா 588 டு 593, அதையும் உடச்சி போனாங்கன்னா நம்ம இங்கே வந்துடணும் 627 டு 631. இப்போ ஐஜிஎல் எவ்வளோ இப்போ வரைக்கும் கூட எடுத்துருக்குறாங்க இந்த வருஷம் அப்படின்னா 2023 ஏப்ரல் போக இப்போ இது வரைக்கும் 525 கூட எடுத்துருக்குறாங்க. ஸோ 525ங்கிறது இந்த ரேஞ்சில் தான், 527 இந்த ரேஞ்சில் தான்
இது இப்போ இருக்குது. இப்போ 533 உடைச்சாங்கன்னா தான் 573, 627, 633, அப்புறம் அதை உடச்சி போனாங்கன்னா 694, 750. ஸோ 750 வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு இடையில் இதெல்லாம் குவார்ட்டர்லி ஃபிகர்ஸாக உள்ளே வந்துட்டு போகும். அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு 593 வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். 507லையோ இல்லாட்டி 507லையோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க 445லையோ சப்போர்ட் எடுத்ததுன்னா 507, அப்படி இல்லைன்னா 507 டு 503 டு 507 அப்படி இல்லைனாக்கா 445 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது மேலே வந்து 558, 566, 593, 583, 593 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபிகர்லாம் தூக்கி நம்ம இதுக்குள்ளே போட்டோம். 750க்கு வரைக்கும் இப்போதைக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து எப்படி ஸ்கோப் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க 296 இன்ட்டு 2.5ன்னு நம்ம போடலாம். 296 இன்ட்டு 2.5 அப்படின்னு போட்டோம்னா 740. அப்போது 740 தான் காட்டுது. ஸோ அப்போ அந்த 750 வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இவங்க வந்து 527 டு 533 இதை உடைக்க முடியலனாக்கா எய்தர் 501 டு 507 அப்படி இல்லைன்னா 445 இவங்க வந்து சப்போர்ட் எடுக்கலாம். 445 உடைச்சிட்டாங்கன்னா 382 டு 386 இந்த ரேஞ்சில் தான், இந்த ரீஜனில் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இதில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்தாங்கன்னா 580 இந்த ப்ரைஸ்லாம் ஆல்ரெடி அச்சீவ் ஆன ப்ரைஸஸ்லாம் உடைச்சாங்கன்னா 558 டு 566, 583 டு 593, 622 டு 627, 687 டு 692, 742 டு 750 இதெல்லாம் நமக்கான இபிஎஸ்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வரக்கூடிய லெவல்ஸாக இருக்குது. இது இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. அதே சமயத்தில் இந்த 527 டு 382 இது அப்படியே சைடு வேஸ்லேயே போயிட்டு புஷ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவங்களுடைய பீட்டா ஸ்கோரை நம்ம வந்து பார்க்கணும். பீட்டா ஸ்கோர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்டாக்காக இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1 வந்துருச்சு, அதனால சென்சிட்டிவ் ஸ்டாக் தான். அதனால் இது கொஞ்சம் நிஃப்டிக்கு நல்லா ரெஸ்பாண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரோத் ஆஸ்பெக்டில் இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளம்.